பருத்தித்துறை வீதியிலே அமைந்துள்ள கபிஸ்டன் வாகன விற்பனை நிலையத்தில் வந்திருக்கோம். 2 ஸ்டோக் ஆட்டோவானது 6,60,000 பொறுமதிக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள். 29,949 கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது. இதில் அந்த டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கலாம், அந்த ஃபோனுகள், உங்களோட லைசென்ட்டுகள் எடுத்து வைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. போஸ்டோக் ஆட்டோவினுடைய இன்ஜினை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வயர்கள் மற்றும் பிளக்குகள் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. சீட்டெல்லாம் புதுசாக அடிச்சிருக்கிறேன் பாருங்க. ஹாய், வணக்கம் உறவுகளே. காண்டிவி யூடியூப் சேனல் ஊடாக நடத்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பருத்தித்துறை வீதியிலே அமைந்துள்ள கபிஸ்டன் வாகன விற்பனை நிலையத்தில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 ஸ்டோக் 2 ஸ்டோக் ஆட்டோ எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டோக் 2 ஸ்டோக் ஆட்டோ மற்றும் அந்த பான் வண்டி ஒன்று நிற்குது. பான்கள் விற்பனை செய்யக்கூடிய வண்டி எல்லாம் நிற்குது. மற்ற இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 4 ஸ்டோக் ஆட்டோகள் 3 நிற்குது. அப்படி கூடுதலான ஆட்டோகள் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தினம் அந்த அந்த வாகன ஆட்டோவில் எல்லாமே அந்த விலையில் விற்பனை செய்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளை பார்வையிட போறீர்கள். காண்டிவி என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். பாருங்கள், அந்த ஆட்டோவில் என்னென்ன விலையில் விற்பனை செய்கிறார்கள் சொல்லி கேட்டறிந்து கொள்வோம். பாருங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஆட்டோக்களானது பருத்தித்துறை வீதியிலே அமைந்துள்ள கல்வியங்காட்டு பகுதியிலே இந்த ஆட்டோக்களானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோக் 4 ஸ்டோக் ஆட்டோக்கள் எல்லாம் கூடுதலாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முதல் இந்த இடத்துல போய் சென்று காணொலிகள் பதிவிட்டனார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்டோலாம் விற்பனை செய்து விட்டார். இது புதிதாக வந்த ஆட்டோவில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதில் பார்த்து சொன்னால் ABK 7623 இலக்கத்தகருடைய பச்சை நிறத்துடைய ஆட்டோவானது வந்திருக்கின்றது. அதில் பார்த்து போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆட்டோனுடைய டயரெல்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் உள்புறத்திலே சீட்டெல்லாம் புதுசாக அடிக்கப்பட்டு நல்ல கண்டிஷனாக தான் நிற்கிது. பாருங்க, உள்ளுக்கு போய் பாருங்க. உள்ளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இது போஸ்டோக் ஆட்டோ. இதுக்கு பொக்ஸ் எல்லாம் இல்லை, பாருங்க, பொக்ஸ் ஒன்றும் இல்லை. நல்ல குஷன் எல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. மேலே மேற்புற இதெல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்க பார்ப்போமானால் கிலோமீட்டர் கிட்ட போய் பார்ப்போம். இது பார்த்திங்க சொன்னால் 29,949 கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது. போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல கண்டிஷனாக தான் நிற்கிது. நீங்கள் ஒரு நேரடியாக பிறகு தந்து இந்த மோட்டர் ஆட்டோவில் ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லீஸ் அடிப்படையிலும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். நல்ல கண்டிஷனாக தான் நிற்கிது. பாருங்க, பார்வைக்கு நல்ல ஒரு அமைப்பாகவும் மக்கள் விரும்புகின்ற விதத்திலே இந்த ஆட்டோக்களானது தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் நேரடியாக அவர்களிடம் கதைச்சி பேசி நீங்கள் லீஸ் அடிப்படையிலும் ஒரு குறைந்த அளவு பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். ஆட்டோன்ற சில்லுகளை பார்க்குறீங்க, சில்லுகளும் கண்டிஷனாக தான் இருக்குது. மற்ற பின்புற பகுதியை பார்க்குறீங்க. பின்னுக்கும் ABK 7623 இலக்கத்தோடைய போஸ்டோக் ஆட்டோனுடைய அந்த இன்ஜினை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இதனுடைய இன்ஜினும் பார்த்திங்க சொன்னால் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஓடின 2ஆம் தர வாகன விற்பனை தான். நீங்கள் நேரடியாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவரோட கதாச்சி பேசி லீஸ் அடிப்படையில் ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கதாச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம். நல்ல அமைப்பாக நிற்கிது. மற்ற வலதுபுறத்தில் இருக்கின்ற டயரும் பார்த்திங்க சொன்னால் கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக தான் நிற்கிது. டயரும் நல்ல அமைப்பாக மக்கள் பார்வைக்கு கூடுதலாக மக்கள் வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பார்த்திங்க சொன்னால் கூடுதலாக இங்கே ஆட்டோவில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இறுதி காணொலிகளிலே அவருடைய ஃபோன் நம்பரை நான் போடுறேன். நீங்கள் நேரடியாக அவரை கதைச்சி பேசலாம். இந்த ABK போஸ்டோக் ஆட்டோன்ற விலையானது பார்த்திங்கன்னா 16,80,000 பொறுமதிக்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்ய உள்ளார்கள். அடுத்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் RIBLE 4985 இலக்கத்தகருடைய போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக பச்சை நிறம் நீல நிறத்திலான ஆட்டோவில் எல்லாம் விற்பனை செய்கிறார்கள். இதில் முன்புற டயரை பார்த்திங்கன்னு சொன்னால் டயரு நல்ல கண்டிஷனாக தான் நிற்கிது. பாருங்க,
மற்ற நல்ல அமைப்பாக இருக்குது, பார்வைக்கெல்லாம் இந்த நல்ல ஒரு கொண்டிஷனாக இந்த ஆட்டோவானது இருக்குது. இந்த ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டெல்லாம் புதுசாக தான் எல்லாம் அடிச்சிருக்கணும் பாருங்க. முன்புறம் எல்லாம் பின்புறம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது சீட்டெல்லாம். மற்ற இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்ஸ் ஒன்றுமே இல்லை, பாக்ஸ் இல்லை. மற்ற கூட்ஸ் எல்லாம் மேலே எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா பார்ப்போமானால், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 35,643 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ட்ரிபிள் ஏ போஸ்டோக். மற்ற நல்ல கொண்டிஷனாக இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கலாம், அந்த ஃபோனுகள் உங்களோட லைசென்ஸுகள் எடுத்து வைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு எல்லாம் நல்ல அமைப்பாக தான் இருக்குது. இப்போ எல்லாம் ஆட்டோகள் வந்தாலும் இப்போ போஸ்டோக் ஆட்டோகள் வந்தாலும் தற்போது விலை கூட தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழ்ப்புற பகுதியில் ஒரு டேமேஜும் இல்லை, நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது. நாங்கள் பார்த்ததில் சொல்கிறோம், நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தால் நீங்கள் காய்ச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம். இடது புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது. பின்னுக்கு பார்க்குறீங்க ரிபிளே 4985 இலக்கத்துடைய போஸ்டோக் ஆட்டோனுடைய பின்புற பகுதியை பார்க்குறீங்க. அதை நாங்கள் இன்ஜின் இருக்க பார்ப்போமானால், இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினும் நல்ல வயரு புழாக்குகள் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக புதுசு போட்டிருக்கணும். புழாக்கு எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது. நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த ஆட்டோவை ஓடி பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல இப்போ புதுசாக ஆட்டோகள் வந்தாலும் பழைய ஆட்டோகள் மாதிரி வராது. இந்த பழைய ஆட்டோகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வசதிகளும் கூட, மற்ற பெட்ரோலும் நல்லா பாவிக்கக்கூடிய ஆட்டோகள். ஆனால் சமயம் புது ஆட்டோகள் வந்து கொண்டு இருந்தாலும் அதுகளும் விலைகளும் கூடுதலான விலைகளாக தான் இருக்கின்றது. ஆட்டோகளினுடைய விலைகள் 17 லட்சம், 18 லட்சம், 19 லட்சத்துக்கு போகுது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ட்ரிபிள் ஏ இலக்கத்துடைய 4985 இலக்கத்துடைய இந்த போஸ்டோக் ஆட்டோவானது 13,50,000 ரூபாய் பணத்தொகைக்கு ஓனர் விற்பனை செய்ய உள்ளார். நீங்கள் நேரடியாக வருகை வந்து கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம். நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது அந்த ஆட்டோவை பார்க்குறீங்க. லீஸ் வசதியும் உண்டு. நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் YX 9087 இலக்கத்தகருடைய போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அந்த ஆட்டோவும் பார்க்குறீங்க நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது, பார்வைக்கு நல்ல கொண்டிஷனாக இருக்குது. அந்த முன்னுக்கு பார்த்தீங்க சொன்னால் சில்லையெல்லாம் நல்ல டயரெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது. மற்ற இடது புறத்தில் பார்த்தோம்னா சொன்னால் சீட்டெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள். உள்ளுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. மற்ற பின்னுக்கு பார்த்தீங்க சொன்னால் பாக்ஸ் ஒன்றும் இல்லை, ஆனால் பாக்ஸ் ஒன்றும் இல்லை. மற்ற பின்னுக்கெல்லாம் இந்த சாமான்கள் வைக்கலாம். நீங்கள் தூர இடங்களுக்கு போகிறீங்களான்னு சொன்னால் அந்த பின்னுக்கு பொருட்கள் வைக்கலாம். கூட்ஸ் எல்லாம் மேலே நல்ல கொண்டிஷனாக இருக்குது. மற்ற முன்னுக்கு இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி இருக்கா பார்த்தோமானால் 86,634 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 86,634 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்குள்ள இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போஸ்டோக் ஆட்டோ தான், நல்ல கொண்டிஷனாக இருக்குது. மற்ற உள்ளுக்கெல்லாம் சீட்டெல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது, பாக்ஸ் ஒன்றும் இல்லை. மற்ற அந்த கீழே பார்ப்போமான பாருங்கள், அந்த கீழே அந்த இதை ரப்பரை தூக்கி போட்டு பார்ப்போமான எண்ணெய் அடிச்சிருக்கணும். ஆனால் நல்ல கொண்டிஷனாக ஒரு உடைவும் இல்லை, அந்த பழுது இல்லை பாருங்கள். நீங்கள் நேரடியாக வருக வந்து அந்த ஆட்டோவில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம். மற்ற பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது புறத்து டயரும் நல்ல கொண்டிஷனாக இருக்குது. எந்த பொருள் எடுக்கிறண்டாலும் நீங்கள் நேரடியாக பார்த்து கதைச்சி பேசித்தான் எடுக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா பின்புற பகுதியை பார்க்குறீங்க, YX இலக்கத்தவுடைய போஸ்டோக் ஆட்டோனுடைய பின்புற பகுதி இந்த இன்ஜினை பார்ப்போம். இன்ஜினை பார்த்தீங்க சொன்னால் நல்ல எல்லாம் சர்வீஸ் எல்லாம் போட்டு நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது, புதுசு மாதிரி இருக்குது, நல்ல கொண்டிஷனாக இருக்குது. பிளக்கெல்லாம் மாற்றி வயரெல்லாம் அந்த கேபிள் எல்லாம் மாற்றிருக்கணும், புதுசாக இருக்குது, நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது.
இந்த ஆட்டோவினுடைய பெறுமதியை பார்க்க போகிறீங்க. பின்னுக்கு பார்த்து சைலன்சரும் நல்ல முடலாக அடிச்சிருக்கணும். மற்ற கீழே பார்த்தீங்கன்னா டயரும் வலது புற டயரும் பரவாயில்ல, நல்ல கண்டிஷனாக இருக்குது. நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்டோவாக வலது புறத்தில் அந்த குழந்தை பிள்ளையை ஏற்றி கொண்டு போய் விழாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு தடுப்பு மாதிரி செய்திருக்கணும். நல்ல உள்ளுக்கெல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. சீட்டெல்லாம் புதுசாக அடிச்சிருக்கணும் பாருங்க. உள்ளு குழந்தை பிள்ளைகள் இருக்கிற மாதிரியெல்லாம் நல்ல ஸ்டிக்கர் ஒட்டி கிடக்குது. இந்த YX 9087 இலக்கத்தோடைய இந்த போஸ்டோக் ஆட்டோவானது 12,80,000 பணத்தொகைக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள். 12,80,000 பணத்தொகைக்கு விற்பனை செய்ய உள்ள போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது முன்புறத்தில் அந்த குதிரை வடிவமைப்பில் செய்திருக்கிறார்கள். நல்ல கண்டிஷனாக தான் நிற்கிது. இந்த 3 ஆட்டோக்களும் நல்ல போஸ்டோக் ஆட்டோ தான், நல்ல கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த ஆட்டோக்கள் போஸ்டோக்குன்னு சொன்னாவே கொஞ்சம் விலை கூட தான், ஆனால் நல்ல கண்டிஷனாக நிற்கிது. அடுத்த பார்த்திங்க சொன்னால் ஒரு பான் வண்டில் பான் விற்பனை செய்வதற்காக கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு ஆட்டோவை பார்க்குறீங்க. இது நீல நிறத்திலான ஆட்டோவானது. அதன் டயரை பார்த்திங்க சொன்னால் முன்புறத்தில் நல்ல டயரு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. மற்ற இது போஸ்டோக் ஆட்டோ தான். போஸ்டோக் ஆட்டோ மற்ற பின்புறத்தில் அந்த பார்த்திங்க சொன்னால் அந்த நல்ல கண்டிஷனாக இருக்குது பார்வைக்கு. இது பானுகள் விற்பனை செய்வதற்காக கொண்டு திரிகிற ஆட்டோ பார்க்குறீங்க. அதன் டயரை பார்த்திங்க சொன்னால் டயரும் அரைத்திட்டம் பரவாயில்ல, நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பானுகள் ரோலுகள் அந்த வியாபாரத்துக்கு சிறந்ததாக இந்த ஆட்டோவானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய உட்புற பகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி உள்ளுக்கு இருக்க அந்த பான் வண்டில் செய்கிற அந்த கதவு இருக்க திறந்த பாவம் எப்படி இருக்குண்டு உள்ளுக்கு பார்த்திங்க சொன்னால் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. இதில் அந்த வியாபாரத்துக்கு தான் நல்ல இந்த பானுகள் ரோலுகள் வடையல் விற்பனை செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்டோவாக இந்த நீல நிறத்திலான இந்த ஆட்டோ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 2 ஸ்டோக் ஆட்டோ ஆனது நல்ல பெட்ரோல் பாவிக்கக்கூடிய ஆட்டோகள். முன்னூறு பார்த்திங்க சொன்னால் இந்த நீங்கள் சாமான்கள் எதுவும் பொருள்கள் வைக்கக்கூடிய வசதியில் இருக்குது. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமானால் இது 23,681 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நல்ல கண்டிஷனாக இது நிற்கிது. நீல நிறத்திலான ஒரு பான் வண்டியில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல அமைப்பாக இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது. பின்னுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். இது 2 ஸ்டோக்கு ஆட்டோவை தான். இது 2 ஸ்டோக்லேயும் இருக்குது, போஸ்டோக்லேயும். இது போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய பெறுமதிகள் மற்றும் அதனுடைய விலைகளை சொல்ல போகிறோம். அதுக்கு முதல் இந்த இன்ஜினை பார்ப்போம் பாருங்க. இன்ஜினை பார்த்து சொன்னால் நல்ல கண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்க, நல்ல அமைப்பாக இருக்குது. நீங்கள் நேரடியாக வருகை வந்து ஒரு அந்த ஆட்டோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கதைச்சி பேசி லீஸ் வசதியெல்லாம் இருக்குது. HK 9087 இலக்கத்தகுடைய இந்த பான் வண்டியில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல கண்டிஷனாக இருக்குது. வலதுபுற பகுதியும் ஒரு வியாபாரத்துக்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்டோவாக இந்த நீல நிறத்திலான இந்த ஆட்டோ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பார்த்திங்க சொன்னால் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. மற்ற சீட் தான் ஒரு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது பாருங்க. சீட் தான் டேமேஜ், அது தைக்கணும். நல்ல கண்டிஷனாக நிற்கிது. இந்த பான் வண்டிலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது 7,80,000 பணத்தொகைக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள். அடுத்த ஆட்டோவை பார்க்குறீங்க. HU 4077 இலக்கத்தகருடைய 2 ஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. ஒரு பச்சை நிறத்திலான ஒரு வடிவமைப்பு கொண்ட 2 ஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அதன் கண்டிஷனை நீங்கள் தற்போது பார்க்க போகிறீங்க. நல்ல பெயிண்ட்டு அடிச்சிருக்கணும், ஆனால் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது பாருங்க. இது நல்ல சீட் கவரெல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க. மற்ற உள்ளுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம் உள்ளுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லி. இதுக்கு பாக்ஸ் ஒன்றும் இல்லை, மற்றபடி நல்ல சீட் கவரெல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் தூர இடங்களை போகிறான்னு சொன்னால் பின்னுக்கு அந்த பொருள்கள் வைக்கலாம். மற்ற மேலே பார்த்திங்கன்னா கூட்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 408 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்க. 408 கிலோமீட்டர் ஓடிய
இந்த 2 ஸ்ட்ரோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல கண்டிஷனாக தான் நிற்கிது இந்த ஆட்டோவும். நீங்கள் நேரடியாக வருகிறதா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கதைச்சி பேசி லீஸ் வசதி எல்லாம் இருக்குது. பின்புற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த கீழ் பகுதியில் இந்த கால் வைக்கின்ற பகுதியை பார்க்குறீங்க. அதில் ஒரு டேமேஜும் இல்லை. அவையில் ஓயில் எண்ணெய் எல்லாம் அடிச்சிருக்கணும். நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. மற்ற டயரை பார்த்தீங்க சொன்னால் டயரும் நல்ல ஒரு 1/2 டன் நல்ல கண்டிஷனாக இருக்குது. மற்ற பார்த்தீங்க சொன்னால் பின்னுக்கு பார்ப்போம், பின்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமானால் HU 4077 இலக்கத்தகுடைய 2 ஸ்ட்ரோக் ஆட்டோனுடைய பின்புற பகுதியை பார்க்குறீங்க. இன்ஜினை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. 2 ஸ்ட்ரோக் ஆட்டோன்ற இன்ஜினை பார்க்குறீங்க. நல்ல கண்டிஷனாக தான் நிற்கிது. மற்ற இதில் நல்ல சர்வீஸ் எல்லாம் போட்டிருக்கணும். நல்ல கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க. HU 4077 இலக்கத்தகுடைய 2 ஸ்ட்ரோக் ஆட்டோவை பார்க்குறீங்க. அது பின்னுக்கு பார்க்குறீங்க. இனி முன்னுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். டயரை பார்ப்போம். வலது புறத்தினுடைய டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டயரும் நல்ல கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் ஓடி பார்த்து இந்த ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்குது. மற்ற ஓனர்கிட்ட நம்பரை நான் இறுதி காணொளிகளில் பதிவிடுவேன். நீங்கள் ஓனரோட கதைச்சி பேசி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புக் பண்ணி பிறகு உங்களுக்கு பிடிச்சா கதைச்சி பேசி பிறகு காசுகள் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். மற்ற இது புக்ஸ் ஒன்றும் இல்லை. பின்புற பகுதியை பார்க்குறீங்க. நல்ல சீட்டெல்லாம் நல்ல கவர் கண்டிஷனாக தான் இருக்குது. இந்த HU 4077 இலக்கத்துடைய 2 ஸ்டோக்குக்கு 8,60,000 பணத்தொகைக்கு ஓனர் விற்பனை செய்ய உள்ளார். அடுத்த ஆட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் QA 5667 இலக்கத்துடைய 2 ஸ்ட்ரோக் ஆட்டோன்னு விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அதுவும் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்திலான ஒரு ஆட்டோ வந்திருக்கிறது. 5667 இலக்கத்துடைய 2 ஸ்ட்ரோக் ஆட்டோவனுடைய உட்புற பகுதியை பார்க்குறீங்கள். உள்ளுக்கு பார்த்திங்க சொன்னால் சீட்டுகள் நல்ல கண்டிஷனாக இருக்குது. மற்ற பொக்ஸ் ஒன்றும் இல்லை. பொக்ஸுகள் நீங்கள் பூட்டக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது பின்னுக்கு. இது தூர இடங்களுக்கு போகிற ஆட்களுக்கு எல்லாம் இல்லை அந்த பின்னுக்கு பொருள்கள் வச்சுட்டு கொண்டு போகலாம். மேலே கூட்ஸ் எல்லாம் ஒரு டேமேஜும் இல்லை. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி இருக்க பார்ப்போமானால் 97,464 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 97,464 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நல்ல கண்டிஷனாக இருக்குது. சிவப்பு நிறத்திலான QA 5667 இலக்கத்துடைய ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2ஆம் தரமாக விற்கப்படும் இந்த ஆட்டோக்களை நீங்கள் நேரடியாக வருதந்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கோ. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்புற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் அந்த உங்களோட லைசன்ஸுகள் டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த டேமேஜுகள் இல்லை. நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கதைச்சி பேசி வடிவாக ஃபோட்டோவில் பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சீட்டுகள் எல்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது. அந்த டேமேஜ் இல்லை பாருங்க. டேமேஜுகள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்ல கண்டிஷனாக இருக்கின்றது கீழ்ப்புற பகுதிகள். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டுகளும் ஒரு பொழுதும் இல்லை. டேமேஜுகள் இல்லை. நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது சீட்டும். பின்னுக்கு பார்த்து சொன்னால் கீழே டயரை பார்த்தோம்னா டயரும் நல்ல கண்டிஷனாக இருக்குது. பின்புற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் QA 5667 இலக்கத்துடைய இந்த 2 ஸ்ட்ரோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. இந்த இன்ஜினை பார்ப்போம். இன்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்ல சர்வீஸ் போட்டு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தனாக நல்லா ஸ்டார்ட் அடிக்குது. நீங்கள் நேரடியாக வருகை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஓடி பார்த்து உங்களுக்கு கையை பிடிச்சிருந்தால் ஓனரோட கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்கோ. மற்றது டயரும் பார்த்திங்க சொன்னால் டயரும் ஒரு பரவாயில்ல ஒரு கண்டிஷனாக தான் நிற்கிது. மற்ற இது ஒரு கூலர் அமைப்பிலான இந்த ஆட்டோ. மற்ற ஒரு பாதுகாப்புக்கு அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆட்டோவாக இது இருக்குது. இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலை பார்க்க போகிறீங்க. இது முள்ளுக்கெல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. இந்த ஆட்டோக்கு QA 5667 இலக்கத்துடைய 2 ஸ்ட்ரோக்குக்கு
இந்த ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் 9 லட்சம் ரூபாய் பெறுமதிக்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்ய உள்ளார். QA 2 ஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 9 லட்சம் ரூபாய் பெறுமதிக்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்ய உள்ளார்கள். QA 5667 இலக்கத்துடைய இந்த 2 ஸ்டோக் ஆட்டோவை நீங்கள் நேரடியாக வருகை தந்து ஓனரோட கதைச்சி பேசி மலிவாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த ஆட்டோவை பார்த்திங்க சொன்னால் GZ 3089 இலக்கத்துடைய 2 ஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அதனுடைய தன்மைகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னு பார்த்திங்க சொன்னால் டயர் எல்லாம் கொண்டிஷனாக தான் நிற்கிது. மற்றது உள்ளு பார்த்திங்க சொன்னால் உட்புற பகுதிக்கு ஒரு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. முன்னு பார்த்திங்க சொன்னால் சீட்டெல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது. அதோட இதுக்கு பார்த்தீங்கன்னா பொக்ஸ் ஒன்றும் இல்லை பாருங்க, பொக்ஸ் ஒன்றும் இல்லை. நல்ல அந்த மேல் ஹூட்ஸ் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது பாருங்க. அந்த நல்ல கலரிலான ஒரு அமைப்பில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த GZ ஆட்டோ ஆனது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் 35,175 கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது. இந்த 2 ஸ்டோக் ஆட்டோ ஆனது இந்த நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது உட்புற பகுதிகள். இப்போ அப்படியே இந்த கீழே பார்த்திங்க சொன்னால் அந்த கால் வைக்கின்ற இடங்கள் நல்ல டேமேஜ் இல்லாமல் இருக்குது. ஒரு பழுதும் இல்லை, இந்த ஓட்டியல் ஒன்றும் விழாமல் நல்ல கொண்டிஷனாக இருக்குது, கரால் பிடிக்காமல் நல்ல ஆட்டோவாக இருக்குது. மற்ற இங்கே இடது புறத்தில் பார்த்திங்க சொன்னால் டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது. மற்ற இந்த 2 ஸ்டோக் ஆட்டோனுடைய பின்புற பகுதியை பார்க்குறீங்க. அதே மாதிரிக்கா அந்த இன்ஜினை மறுக்கா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்ஜினை பார்த்திங்க சொன்னால் அப்படியே பிளாக்குகள் மாற்றிருக்கணும். மற்றது சில பொருட்கள் எல்லாம் நல்ல புதுசு போட்டிருக்கணும். நல்ல கொண்டிஷனாக இருக்குது பார்வைக்கு. நீங்கள் இன்ஜினுகளை பார்த்து கதைச்சி பேசி நீங்கள் ஓடி பார்த்து வாகனங்களை பெற்றுக்கொள்ளுங்க. மற்ற இது பார்த்து சொன்னால் வலதுபுறத்திலையும் டயரும் நல்ல கொண்டிஷனாக இருக்குது. நல்ல கொண்டிஷனாக இருக்கின்ற ஆட்டோக்களை தான் நீங்கள் தற்போது பார்த்துருப்பீர்கள். இந்த இடத்துல 2 ஸ்டோக் 4 ஸ்டோக் ஆட்டோவானது மிக மக்கள் விரும்புகின்ற விதத்திலான கலர்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2 ஸ்டோக் ஆட்டோவில் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். GZ 3089 இலக்கத்துடைய 2 ஸ்டோக் ஆட்டோவானது 6,60,000 பொறுமதிக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள். 6,60,000 பொறுமதிக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா QA 5667 இலக்கத்துடைய 2 ஸ்டோக் ஆட்டோவானது 9 லட்சம் ரூபாய்க்கும், மற்ற HU 4077 2 ஸ்டோக் ஆட்டோவானது 8,60,000 பொறுமதிக்கும் விற்பனை செய்ய உள்ளார்கள். அடுத்து பார்த்திங்க சொன்னால் HK 9504 போஸ்ட் ஸ்டோக் ஆட்டோவானது 7,80,000 பொறுமதிக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள். இது அந்த பான் வண்டியில் பார்க்குறீங்க. அடுத்ததாக பார்க்குறீங்க போஸ்ட் ஸ்டோக் ஆட்டோவானது YX 9087 இலக்கத்துடைய 12,80,000 பொறுமதிக்கும், AAA பார்த்திங்கன்னா 4985 13,50,000 பொறுமதிக்கும், ABK போஸ்ட் ஸ்டோக் ஆட்டோவானது ABK 7623 இலக்கத்துடைய ஆட்டோவானது 16,80,000 பொறுமதிக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள். இங்கே வந்து நீங்கள் லீஸ் அடிப்படையில் நேரடியாக ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க. காண்டி வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.